இப்போ சாரீ ஃபால்ஸ் எப்படி வைக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சாரியோட கீழ் சைடு, அதாவது இப்படி திருப்பி எடுத்தால் நம்ம இங்கே வந்து முந்தி சொருவோம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல நம்ம சொருவோம். அதோட நேர் ஆப்போசிட்டில் கீழ் சைடு, பேக் சைடில் இப்போ நம்ம ஃபால்ஸ் வைக்க போகிறோம். இது ஃபால்ஸ். உங்களுக்கு இந்த ஃபால்ஸ் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இங்கே விட்டு அந்த மாதிரிலாம் வைக்க வேணாம். ஸ்டார்டிங்லேருந்து இவங்க விட்டு வச்சா என்ன ஆகும்னா, இது நம்ம அடித்தாலும் தையல் பிரிஞ்சிருச்சுன்னா கால் சிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டார்டிங்கில் 1/2 இன்ச்சு மட்டும் தள்ளிட்டு மிஷினில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபால்ஸ் தைக்கும்போது எப்போவுமே ஃப்ரண்ட்லேயும் கை வச்சுக்கணும், பேக்லேயும் கை வச்சுக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் கீழே வந்து 1 பாயிண்ட்டு தள்ளியே வச்சுக்கோங்க. அப்போ ஃபினிஷிங் இன்னுமே நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. சரியா? அடிச்சுட்டு வரும்போது லாஸ்ட் வருது இல்லையா, லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோன்னா இப்படி 1/2 இன்ச்சு மடிச்சிருவோம். கரெக்டாக பாருங்கள், இந்த கிளாத் இருக்கா, இதில் அப்படியே 1/2 இன்ச் வந்து நம்ம மடிச்சிருவோம். மடிச்சுட்டு இந்த இடத்துல டார்க் ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எங்கே முடித்தோமோ அங்கேயே இப்படி திருப்பி வந்து இப்படியெல்லாம் வரக்கூடாது. எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல கீழே மறுபடியும் பாட்டம்கிட்ட போயிடுறோம். நம்ம இது வைக்கும்போது இந்த ஸ்டிச்சு மேலே இந்த ஃபால்ஸ் வந்து மடித்து தான் அடிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டிச்சு மேலேயே நம்ம வைக்கக்கூடாது. என்ன பண்ணி இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் வைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வரும். கீழே வந்து என்ன கலர் நூலோ அதே கலர், மேலே என்ன கலர் நூலோ ஃபால்ஸ் என்ன கலரில் வருதோ அதே நூல் தான் நீங்கள் வைக்கணும். சரியா? இந்த மாதிரி, அதாவது இந்த கலரே வந்து நமக்கு தெரியக்கூடாது. ஃபினிஷிங் நீட்டாக வரணும். நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா தான் சுருக்கு அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். ஓகே, தைக்கிறது பாருங்கள். நல்லா இப்படி தட்டி விட்டுறணும். சுருக்கு கீழே எல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பேக்கில் இந்த மாதிரி விரல் வச்சுக்கணும். பின்னாடி கை வச்சு இழுத்த மாதிரி தைச்சிங்கன்னா தான் ஃபால்ஸ் வந்து நீட்டாக சுருக்கு இல்லாமல் வரும். இந்த மாதிரி இப்போ ஃபால்ஸ் வச்சதே நமக்கு தெரியாது. இழுக்காமல் வச்சிங்கன்னா அப்படியே இந்த இடத்துல சுருக்கு சுருக்காக வந்துடும். தைக்க தைக்க வந்துடும். அப்படி ஏதாவது ஒரு தப்பாக வந்துச்சுனாலுமே கரெக்டாக நீட்டாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்துடும். லாஸ்ட்டு வந்தவுடனே மறுபடியும் இதை இப்படி திருப்பிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, அப்படியே மடிச்சிடணும். உள்ளே எப்படி மடிச்சிருந்துச்சு அதே மாதிரி திருப்பிட்டு இந்த இடத்துல டார்க் ஸ்டிச்சு போட்டு நூல் கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இது ஓரம் அடிக்கணும் இல்லையா, இந்த பெண்டிங்கு இது அதே மாதிரி தான். உங்களுக்கு அந்த சைடு எப்படி அடித்தோம் அதே மாதிரி தான் இது இப்படி மடிச்சுக்கணும். கால் இன்ச்சு மடிச்சிட்டோம்னா இது உள்ளே போயிடும். அப்போ இந்த இடமும் நீட்டாக வந்துடும். ஃபால்ஸ் உள்ளே இருந்தே வந்துடும். ஓகேவா? இது ஓரம் அடிச்சிடலாம்.